லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரட்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஏந்தியன் 2 ஜூலை 12 முதல். கறிஞர் திரு தமிழ்மணி, அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, அனைவருக்கும் வணக்கம். கேசிபி உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். மீண்டும் இபிஎஸ் தரப்புல பேட்டி, ஓபிஎஸ்ஐ ஒருபோதும் உள்ளே சேர்ப்பதில்லை, விசுவாசமற்றவர் ஓபிஎஸ், இரட்டை இலைக்கு எதிராக அவர் எதிரணியில களம் கண்டவர் அப்படின்னு இபிஎஸ் தரப்பு, ஓபிஎஸ் தரப்பும் அதற்கு பதிலாக இபிஎஸ் துரோகம் செய்தவர் அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியலை வெளியிடுறாங்க. மீண்டும் மீண்டும் இந்த சர்ச்சை எழுந்து கொண்டே இருக்கிறது. உங்களை போன்றவர்கள் நீங்க அதிமுகவை ஒருங்கிணைக்க, உரிமையை மீட்கன்னு ஒரு குழு அமைக்கிறீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? திரும்ப இபிஎஸ் வர்சஸ் ஓபிஎஸ்னு நிற்கிற புள்ளிய இப்ப உங்க கேள்வியிலேயே சில பிழை இருக்கிறத நான் பார்க்கிறேன். மீண்டும் யார் தலைமைங்கிற கேள்வி எல்லாம் இல்ல. ஓபிஎஸ் தலைமையா இபிஎஸ் தலைமையா, மீண்டும் தலைமை சர்ச்சை அதெல்லாம் இல்ல. ஓபிஎஸ் அல்லது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதிமுகவில் சேர்த்து கொள்ளப்படுவார்களா இல்லையா, இந்த கட்சி ஒன்றிணைகிறதா இல்லையா என்பதுதான் இப்ப இன்றைய கேள்வி. இப்ப நாளையிலிருந்து அந்த நாடாளுமன்ற தொகுதியில் வாரியாக அந்த கலந்த ஆலோசனை கூட்டம், அந்த தேர்தல் முடிவுகள் பற்றிய ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி முன்னெடுப்பு செய்து கொண்டிருக்கிறார். இந்த திருமதி சசிகலா அவர்கள் குறித்தோ திரு ஓபிஎஸ் குறித்தோ யாரும் அங்க கேள்விகள் தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்துடக்கூடாது, எழுப்பக்கூடாது என்பதற்காக அவர் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல எச்சரிக்கையாக முன்கூட்டியே ஒரு சுற்றுப்பயணம் சென்று எல்லாரையும் எப்படி சரி கட்டணுமோ அந்த மாதிரிலாம் சரி கட்டிட்டு வந்துட்டாரு. இன்று காலையில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் முன்னாள் அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் சசிகலாவை சேர்த்த முடியுமா இல்லையா, சேர்த்தியே ஆகணும்னு எடப்பாடி பழனிசாமியை நிர்பந்திக்கிறாங்க, சசிகலா 2ல் 1 கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க, அதை செய்யறாங்க. இது போன்ற தகவல்கள் இதெல்லாம் வதந்தி. அவர்கள் ஆலோசனை நடத்துவது இந்த நாடாளுமன்ற இந்த தோல்விக்கான அந்த கருத்து கேட்கிற அந்த கூட்டத்துல வேறு ஏதேனும் பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு விடக்கூடாது, அதை எப்படி நடத்துவது என்பதாகத்தான். ஆனா அதே இத திருமதி சசிகலா அவர்களோ திரு ஓபிஎஸ் தரப்புல இருந்தோ எல்லோரும் சென்று இந்த இவர்களை எல்லாம் ஒன்னா சேர்த்தணும் என்கிற அந்த கோரிக்கையை எழுப்ப வேண்டும் என்கிறதுக்காகத்தான் இன்று காலையிலிருந்து இல்ல மீண்டும் இந்த இணைப்பு, அது குறித்து செங்கோட்டையன் பேசுறாரு, தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், இந்த மாதிரியான பட்டியல்கள் வெளிவர்றது. இந்த சமீபத்தில் இந்த 2-3 நாட்களாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது அந்த விமர்சனங்கள், அந்த முன்னுக்கு பின் முரணான அந்த கருத்துக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு அவர் இன்னும் வரல. ஏன்னா கோவையில் அவர் என்ன சொல்றாரு, 2014க்கும் 2024க்கும் அண்ணாமலை 50,000 வாக்குகள் குறைந்து வாங்கிவிட்டார், அதனால அண்ணாமலை மோசம் ஏத்துக்கலாம். ஆனா அன்றைக்கு 2014ல வென்றது அதிமுக. அப்படி வென்ற அதிமுக இந்த 2024ல 3வது இடத்துக்கு போயிருக்குது. அதிமுக இழந்தது 2 லட்சம் வாக்குகள். அன்று 3வது இடத்துல இருந்த திமுக இன்று முதல் இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுகவோட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் 2014ல வென்ற தொகுதியில இப்ப 2 லட்சம் வாக்குகள் கீழே போயிடுச்சு என்று பார்க்கல அவருடைய நோக்கம். அண்ணாமலை 50,000 வாக்குகள் குறைத்து வாங்கிவிட்டார் என்று திமுக வெற்றியை கொண்டாடுகிற எண்ணத்துலதான் அவருடைய அந்த வெளிப்பாடுகள். என்ன பொதுவெளியில் அவர் பேசினது, பொதுவெளியில் அவர் கூறிய கருத்துக்கள், இது ஒன்று. இரண்டாவது, இந்த இணைப்பு இதெல்லாம் அந்த அழுத்தங்கள் வர்ற போது என்னங்கிறாரு, அவர் தலைமை கழகத்துல பூந்து தலைமை கழகத்தை அடிச்சுட்டாரு, காரை உடைச்சிட்டாரு, தொண்டர்களை தாக்கிட்டாரு என்று சொல்றாரு. அப்படி எல்லாம் பார்த்தா நான் எந்த தலைமை கழகத்துக்குள்ள போயோ யாரையும் தாக்கல, ஒண்ணும் பண்ணல. இன்னும் சொல்ல போனா பிஜேபியோட கூட்டணி வேண்டான்னு சொன்ன அந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டாரு. ஆனா அப்ப என்னுடைய விஷயத்துல இதே ஒரு வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம், சி.வி. சண்முகத்தை டெல்லியில வச்சு நானும் சி.வி. சண்முகமும்
இணைப்பு குறித்து 3 முறை பேசணும். சில சென்ற ஆண்டுல நாடாளுமன்ற தேர்தலுக்கு சற்று முன்பாக 3 முறை பேசணும். எல்லாம் முடிஞ்சது, நாளைக்கு நீங்க சந்திக்கிறீங்க, அடுத்த நாள் காலையில வந்து இல்லைங்க கொஞ்சம் பொறுப்பு பண்ணலாம் என்று. அப்ப திரும்ப திரும்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது என்ன ஓட்டம் என்பது தன்னாலேயே மீண்டும் இந்த கட்சியை ஆளுங்கட்சியாக கொண்டு வந்த ஆளுங்கட்சியாக ஆக்கிவிட முடியும், அதற்குத்தான் முயற்சிக்கிறாரே ஒழிய. நீங்க வந்து முதல் முறையா சொல்றேன்னு ஒரு ரகசியத்தை சொல்றீங்க. உங்களுக்கும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கும். நான் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க தலைப்பு குறித்து ஒரு விமர்சனம் வச்சீங்க. நீங்க எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்கன்னு கட்டமைத்த பிறகு நான் அதற்கான ஒரு குறுக்கீடை வைக்கலான்னு தான் நான் அப்ப வைக்கல. ஆனால் நீங்க வந்து ஆரம்பத்திலேருந்து தலைமையே பிரச்சனை இல்லை, பொது தொண்டர்களால தேர்வு செய்யணுங்கிற அந்த விதியை காண்பிச்சு நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தலைமை குறித்து பேசல. ஆனால் ஓபிஎஸ் உடைய அறிக்கை என்ன சொல்கிறது? 2026 ஜெயலலிதாவோட ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டுமானால் தலைமை மாற்றப்பட வேண்டும். இவர் 10 தடவை தோல்வியை சந்திச்சிருக்கிறாருங்கிற இடத்துல தானே தலைமை குறித்தே சர்ச்சை வருது. ஓபிஎஸ் அந்த புள்ளியில தானே நிக்கிறார். நாங்க பேசுறதுக்கு சில கருத்துக்கள் சொல்ற பொழுது ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, எந்த தியாகத்துக்கு நான் தயார், நிபந்தனையின்றி இணைவதற்கு நான் தயார். இதெல்லாம் திரு ஓபிஎஸ் அவர்கள் பொதுவெளியில சொன்னது. நானே பல தொலைக்காட்சிகளை சொல்லியிருக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக வைத்துக் கொண்டு முதலமைச்சர் வேட்பாளராக வைத்துக் கொண்டு திரு ஓபிஎஸ் அவர்களை நீங்க ஒரு கௌரவமா தலைவர் திமுக எல்லாம் இருக்கிற மாதிரி தலைவர்னு வச்சுக்கலாம், அல்லது இரட்டை சின்னத்துக்கு கையெழுத்து போடுகிற தனி உரிமையை எடப்பாடி பழனிசாமியே வச்சுக்கிட்டோம், இவரை ஒரு இணை பொதுச் செயலாளர்னு கூட வந்து வச்சுக்கலாம், இல்ல பொருளாளர்னு வச்சுக்கலாம். ஒரு கௌரவமாக அந்த 2வது இடம், அவ்வளவுதான். சசிகலா அவர்களை வந்து ஒரு அரசியல் ஆலோசகர் இல்ல ஒரு உயர்மட்ட குழுன்னு ஒரு குழுவை போட்டு இந்த 70 வயசுக்கு மேலானவங்களை எல்லாம் ஒரு 5-6 பேர் அதுல போட்டு ஒரு வழிகாட்டுதல் குழு எதையாவது ஒண்ண போட்டு கௌரவமாக அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை அதுல வந்து கொடுக்கலாம் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. நீங்க மற்றதுக்கெல்லாம் அப்புறம் வாங்க, இதுக்கே எடப்பாடி பழனிசாமி வந்து தயாராக இல்லை. ஏன்னா ஒரு உண்மை, அது அவர் எப்ப புரிந்து கொள்வார்னு தெரியல. திமுக கூட்டணி கட்சிகளுடைய பலத்துல 40% வாக்குகளுக்கு மேல இருக்கிறாங்க. நீங்க என்ன இந்த அரசாங்கத்தின் மீது அதிருப்தி வந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் 40% அவங்களுக்கு வந்து வந்துடும். அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கணக்குப்படி 20% இருக்கு. அப்ப ஒன்றிணைக்கப்பட்டால் அது ஒரு 25 ஆகலாம், 30 ஆகலாம். அப்படின்னா ஒன்றிணைக்கப்படுறவங்க பின்னாடி அவ்வளவு ஓட்டு இருக்குதான்னா இல்ல, இல்லைன்னே நம்ம எடுத்துக்குவோம். எல்லாரும் ஒரு ஓட்டு தான் இருக்குதுன்னே கூட வச்சுக்கலாம். அல்ல அதையே அவங்க செல்லாத ஓட்டா போட்டுருவாங்கன்னு கூட வச்சுக்கலாம். பட் பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், ஒரு தோற்றம், பொதுமக்கள் பார்வையில இல்ல எல்லோரும் வந்து ஒன்றாக இருக்கிறாங்க, இணைந்து பணியாற்றுகிறார்கள், உட்கட்சி பிரச்சனைகள் வந்து இல்ல அப்படின்னா மட்டும்தான் திமுக மேல என்ன அதிருப்தி என்பதையே மக்கள் வந்து பரிசீலனை செய்வார்கள். இப்ப திமுக மேல அதிருப்தி, நாம் மாற்றாக யாருக்கு வாக்களிக்கலாம்னு பார்த்தா அதிமுக உட்கட்சியில பிரச்சனையா இருக்குது. அப்ப மாற்றுன்னு வர்ற பொழுது அந்த ஸ்பேஸ் தான் அண்ணாமலை குறிவைக்கிறார், அந்த ஸ்பேஸ் தான் சீமான் வந்து குறிவைக்கிறார். அப்ப அந்த ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது சரியா வராதுங்கன்னு அப்படியே அரசியல் விட்டே ஒதுங்குற நிலைக்கு வந்து போறாங்க. நிறைய திமுகவுக்கு அந்த வாக்கு ஷிஃப்டிங். நான் அதனாலதான் உங்களுக்கு ஆரம்ப புள்ளியே கோவை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து நான் ஆரம்பிச்சேன். அங்க ஏன் 2 லட்சம் ஓட்டு அதிமுக ஓட்டுக்கு வாக்களித்தவர்கள் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்க கட்சியில தீவிர உறுப்பினர்களா இல்லாம இருக்கலாம், அதிமுகவுடைய அனுதாபிகளா இருக்கலாம். அப்ப அவர்களை அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸை எதிர்பார்க்கிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக தேவைன்னு நினைக்கிறாங்க. இது இருந்தால் மற்ற கூட்டணி கட்சிகள் வந்து அதிமுகவுக்கு வருவாங்க. அப்படி கட்டமைக்கப்பட்டால் மட்டும்தான் வெற்றி என்பது சாத்தியம். ஆனா எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, தான் பொதுச் செயலாளர் என்பதாக இருக்கணும், பிடிவாதமாக யாரையும் இந்த இயக்கத்துக்குள்ள ஒன்றிணைக்கப்பட்டு விட கூடாது. ஏன்னா கட்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
ஒரு சமநிலை இல்ல. அவர் வந்து இவர்களை சேர்க்கணும்னு நீங்க ஒரு கால்குலேஷன் சொல்றீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கௌரவமான ஒரு போஸ்டிங், அவர் வந்து எல்லாத்துக்குமே தயாரா இருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னு. ஓபிஎஸ் தனித்து களம் காண்டும் அவர் எதுவும் இவருக்கு டஃப் கொடுக்கிறவரா இல்ல அப்படிங்கிற இடத்துல இருந்து இபிஎஸும் அதை யோசிக்கத்தானே செய்வார். அவங்க சசிகலா தேர்தல் ரேஸ்லயே இல்ல. இப்ப உங்களை போன்றவர்கள் நீங்க என்ன காரணத்துக்காக இப்ப ஓபிஎஸ் ஆவது கடுமையான ரெண்டு பக்கமும் வாதம் விவாதம்னு போச்சு. சசிகலா மீதான அதிருப்திகளை இவங்க ரெண்டு பேருமே கடந்த காலங்கள்ல வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. உங்களை போன்றவர்கள், அன்வர் ராஜா போன்றவர்கள்லாம் கட்சி நலனுக்காக பேசிட்டு கட்சியில இருந்து நீக்கப்பட்டு வெளியில இருக்கிறீங்க. உங்களை சேர்த்துக்கிறதுல இப்ப அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது இவங்களையெல்லாம் சேர்த்துக்கிறதுங்கிறது இன்னும் பெரிய சவால் இல்ல. இது ரெண்டையுமே எப்படி சமாளிப்பாங்க? அதாவது ஓபிஎஸ் தனித்து நின்று தோல்வி அடைந்து விட்டார், இது பார்க்கலாம். இது ஒரு பார்வை. அந்த இடத்துல அதிமுக 3வது இடம் பெற்றிருக்கிறது என்றும் பார்க்கலாம். ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக உணர்வுகள் ரத்தத்துல ஓடுறவங்க அந்த இடத்துல அதிமுக தோத்துருச்சே. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா காலத்துல பெண்ணாகரத்துல அதிமுக டெபாசிட் போன போது ஒரு வாரம் எனக்கு தூக்கம் வரல. சரி, நம்ம கட்சி எப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சே என்கிற அந்த வருத்தம். அப்போ ஒரு தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, நம்ம அந்த இடத்துல தோத்துட்டோமே, நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணு போயிடுச்சு இல்ல என்று நீங்க ஓபிஎஸ் தோத்துட்டாருப்பா, அது எனக்கு சந்தோஷம் என்று பார்த்தா, அது வந்து சாதாரண கிளை அளவுல இருக்கிறவங்க, ஒன்றிய அளவுல இருக்கிறவங்க, அந்த உள்ளூர் அரசியல் பண்றவங்க, தமிழகம் அளவுல இந்திய அளவுல பேசப்படுகிற தலைமை பொறுப்புக்கு இருக்கிறவங்க, நம்ம கட்சி அந்த இடத்துல தோத்துருச்சே. அப்ப நம்ம எந்த சமரசத்துக்கு நம்ம தயார்னு நினைக்கணும். ஏன்னா வாக்கு வங்கி இன்றைக்கு சமநிலையில இல்ல. சென்னை சுத்தமா இல்ல, டெல்டா இல்ல, தென் மாவட்டங்கள் இல்ல, கோயம்புத்தூர்ல நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி இதெல்லாம் வந்து இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிஜேபி வந்து ஒரு வளர்ச்சியை அவர்கள் கையில எடுக்கிறாங்க. அப்ப ஒரு ஹார்ட் கோர் சில ஏரியாக்கள்ல ரவீந்திரன் துரைசாமி கணக்குல சொன்னோம்னா 1 இயர் பிளஸ் கவுண்டர் காம்பினேஷன் இருக்கிற இடத்துல மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 5% பார்வையில இருக்குன்னா அதிமுக ஒரு 15% பார்வையில இருக்கு என்கிற நிலையில இருக்கணும். அப்ப அதுலயே அவர் சந்தோஷம் அடைந்தால் எனக்கு தேவையில்லை. ஆனால் மீண்டும் ஆளுகிற கட்சியாக, அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, ஆனால் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் என்னுடைய கட்டுப்பாட்டில் கொடுக்கப்பட்ட பொழுது நான் முதலமைச்சராக ஆட்சி நடத்துவதற்கு 4 ஆண்டு காலம் 120 சட்டமன்ற உறுப்பினர்களோடு கொடுக்கப்பட்டது, 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு கொடுக்கப்பட்டது. எந்த தியாகத்தை செய்தாவது நான் மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை நான் உருவாக்கி காட்டி விடுவேன் அப்படிங்கிறத எடுக்கலாம். அல்லது இந்த ஓபிஎஸ் நான் வெற்றி கொண்டு விட்டேன் என்று மகிழ்ச்சியும் அடையலாம். அப்ப இது வந்து இந்த இதற்கு சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? இப்படியே போயிட்டு இருக்குதுன்னா, ஒருவேளை ஊரக உள்ளாட்சி தேர்தல் இந்த டிசம்பருக்குள்ள வந்து நடக்கணும். அதுல 2 விதமான விளைவுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கட்சிக்காரங்க அது அங்க அணி பார்க்க மாட்டாங்க. ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, அந்த அணி, இந்த அணி எல்லாம் சேர்ந்து ஒன்றாய் விடுவார்கள். அப்ப அந்த இடத்துல அப்ப நம்ம ஒன்னா இருந்தா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஸ்ரூடா எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியை கூட அவர் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அல்லது கீழே கிளை அளவுல இருக்கிறவங்க இல்லைங்க, இது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பிடிவாதமா இருக்காரு, நம்ம ஒரு தலைமை மாற்றத்தை நோக்கி தான் வந்து போகணும் என்று எடப்பாடி பழனிசாமி நிர்பந்திக்கப்படலாம். இதுதான் தீர்வாக இருக்க முடியுமே ஒழிய, அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுல அதிமுக ஆளுகிற கட்சியாக வரணும், அவர் வந்து ஏன்னா அவருக்கு அழுத்தம் இல்ல. இதே திமுக சஜஷன் எப்படியோ தலைப்புக்கே வந்துட்டாரு இல்ல, ஒரு 5-6 மந்திரி அரெஸ்ட் பண்ணி திமுக உள்ள போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப உடனே என்ன வந்திருக்கும்? அந்த வெறி ஆக்ரோஷம் வந்திருக்கும். பிஜேபி வந்து இந்நேரம் ஒரு 5-6 மந்திரி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல தூக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல நம்ம கட்சி வலிமையா இருந்தா தான்ப்பா நமக்கு மரியாதைன்னு வந்திருக்கும். அவர்களுக்கு ஆளுகிற பொழுது என்ன சௌகரியங்கள் எல்லாம் இருந்ததோ, என்ன அளவுக்கு அவர்கள் பலன் அடைந்தார்களோ, இன்றைக்கும் திமுக அரசாங்கத்துல அந்த பலன்களை எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்தியிலையும் சரி, மாநிலத்திலையும்.
அதனால அவர்களுக்கு அந்த கம்பல்சன் இப்ப இல்ல. அந்த கம்பல்சன் வர்ற பொழுதுதான் இந்த ஒருங்கிணைப்பு என்பது வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பேசலாம் சார்.